அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த வீடியோல பார்க்க இருப்பது வடக்கு திசை உள்ள வீட்டில் கார் போர்ச்சி நாம் எங்கு அமைத்துக் கொள்ளலாம், எங்கு அமைத்தால் நமக்கு நன்மை தருவதாக இருக்கும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கிறோம். அதாவது பொதுவாக இந்த கார் போர்ச்சி என்பது அனைவருடைய வீட்டிலும் இருக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அதாவது ஒரு 100 வீடை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ஒரு 60-70% வீட்டுகளில் இந்த கார் போர்ச்சி இருக்கிறது. இந்த கார் போர்ச்சி வீட்டிற்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையில்லாத ஒரு காரியமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் வீட்டிற்கு அந்த வாகனம் தேவையில்லை என்பதற்காக நம்ம ஆடம்பர வாழ்க்கைக்கு மட்டும்தான் அந்த கார் தேவைப்படுகிறதை தவிர வீட்டிற்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வடக்கு தரிசன வீட்டிற்கு எங்கு அமைத்தால் நமக்கு நன்மை தருவதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு தரிசனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லட்சுமியினுடைய கடாட்சம். அப்படி லட்சுமியினுடைய கடாட்சத்தில் என்பதால் நம்ம வடக்கு தரிசனம் என்பது அதிகமாக இடம் இருக்கும். பொதுவாக வடக்கு தரிசன வீட்டில் அதிகமாக இடம் இருக்கக்கூடிய வீடாக தான் அமையும். அதாவது வடக்கு தரிசன வீட்டில் நம் ஈசானம் வடகிழக்கு வடமேற்கு வாயு. இப்ப இந்த வடமேற்கு வாயுவில் வடக்கு தரிசனத்தில் வீட்டினுடைய பேக்கு செவரு, அதாவது பேக்கு செவருன்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதாவது பேக் செவருன்னா தெற்கு பாகம், அடுத்த சைடு பாகம் அப்படின்னா கிழக்கும் மேற்கும். அதாவது இந்த மேற்கு செவரில் இருந்து ஏற்றிற்கு உள் வருவதை போல் கார் போர்ச்சி அமைக்க வேண்டும். தனியாக அமைத்தால் இது நம் வீட்டில் சேர்த்து கார் போர்ச்சி அமைத்துக் கொண்டோம் அப்படின்னா வாயு மூலையில் வரும். இந்த வாயு மூலையில் கார் போர்ச்சி வந்தால் நமக்கு என்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்றால் நமக்கு சௌரிய குறைவு உண்டாகும். ஏனென்றால் அட்டாச் பாத்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒவ்வொரு ரூமுக்கும் அட்டாச் வந்துடும். தனியாக ஒரு பாத்ரூம் வைக்க வேண்டும் என்றால் வாயு மூலையில் வைத்தால் அந்த வீட்டிற்கு நன்றாக இருக்கும். வாயு மூலையில் நாம் கார் போர்ச்சி வைத்தோம் அப்படின்னா அடுத்தபடியாக வரக்கூடியது நம் இந்த குபேர மூலை வரும். இந்த குபேர மூலையில் நம் பாத்ரூம் வைத்தோம்னா நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்காது. அதனால் இந்த வடக்கு தரிசனம் உள்ள வீட்டிற்கு கார் போர்ச்சை வீட்டில் சேர்த்து வைக்காமல் தனியாக நான் முதலில் கூறுவதை போல் தெற்கு செவருனுடைய மேற்கு செவருனுடைய ஏற்றிற்கு கார் போர்ச்சி அமைத்தோம் அப்படின்னா எந்த பாதிப்பும் இருக்காது என்பதை இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு புரிய வைத்துக் கொள்கிறேன். அப்படி வைத்தீங்கன்னா இந்த கார் போர்ச்சினால் வீட்டிற்கு நன்மை தருவதாக இருக்கும். கூரை எப்போதுமே கிழக்கு வடக்கு சரிந்து இருப்பதை போல் நம் கூரை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது கார்போர்ச்சாக இருந்தாலும் சரிதான், வீட்டிற்காக இருந்தாலும் சரிதான், அப்படிதான் நம்ம கூரை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் நடை எப்படி போட வேண்டும் என்பதை பல வீடியோகள் நாம் கூறியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கேற்று எங்கே இட வேண்டும் என்பதையும் நான் கூறியிருக்கிறேன். அதே போல் இந்த வடக்கு தரிசன வீட்டிற்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. அதாவது நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ இட்டிருக்கிறேன். 9ஆக பங்கு வைக்க வேண்டும் காம்பவுண்டு சோறு இருக்கக்கூடியது அகர்த்தியை, நம் வீட்டினுடைய அகர்த்தியை, சொத்தினுடைய அகர்த்தியை 9ஆக வடக்கு திசையில் 9ஆக பங்கு வைத்து கிழக்கு திசையில் இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படி என்று பிரித்து அதை 3ஆக பங்கு வைக்கும் போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி பங்கு வைப்போம். இந்த பங்கு வைப்பதில் 8ஆவதாக இருக்கக்கூடிய பங்கு குபேர பார்வை அப்படி என்று சொல்லப்படுகிறது. அதாவது 8வது பங்கு. அப்ப 8வது பங்கு என்னங்கிறத குபேர பார்வையாக பார்க்கப்படுகிறது. வடக்கு தரிசன வீட்டிற்கு மட்டும்தான், வேற வீட்டிற்கு கிடையாது. அதே போல் கிழக்கில் இருந்து 2வது இதையும் நம்ம குபேர பார்வையாக பார்க்கப்படும். இந்த குபேர பார்வைன்னா என்ன? அதாவது லட்சுமி கடாட்சம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த லட்சுமி கடாட்சமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வடக்கு தரிசனத்தை ஒரு புண்ணிய தரிசனமாக பார்க்கக்கூடியதை இந்த வடக்காக நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வடக்கு தரிசனத்தில் கார் போர்ச்சை வீட்டில் சேர்க்காமல் தனிமையாக வைத்தால் நன்மை தருவதாக இருக்கும் என்று வீடியோ வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.